ஒண்ணு வந்து ஒன்றிய அரசை நீங்க விமர்சிக்கல, உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற மாநில அரசு வந்து உள்ள விடக்கூடாது சொல்றீங்க. பிஜேபி தான் இயக்குது, பிஜேபி தான் இயக்குது. 3வது ஆண்டு விழா துவக்க விழா அதுல பேசும் பொழுது எங்க பார்ட்டியோட பேரை அவர் சொல்லல. சரியான ஒரு தலைமை இல்ல. இவங்க கட்சியோட ரூல் எப்படி தெரியுமா? அம்மா இருக்கும் போது நிரந்தர பொதுச் செயலாளர், ஆனா அம்மா இறந்துட்ட பிறகு அண்ணன் பொன்னையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, கட்சியினுடைய விதியில வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் இல்ல சொல்லிட்டு. அம்மாக்கு அப்புறம் அவர் தானே காப்பாத்துறாரு. அம்மா இருக்கும் போது ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரெப்ரசன்டேட்டிவ் போடல? நீங்க தொண்டர்களுக்கு துரோகி சொன்னது ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணிருக்காரு. சொன்னாரு. டிடிவி தினகரனுக்கு பின்னாடி இருந்தவரு எடப்பாடி டெபாசிட் இழக்க வேண்டும் சொன்னாரு. அதெல்லாம் வந்து அப்ப அவங்க நீங்க வாபஸ் வாங்க சொல்லுங்க. கட்சின்றால அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை என்ன சம்பந்தம் இருக்கு? வந்து பொதுச் செயலாளர் வயசுக்கு வித்தியாசம் இல்லாம அவர் மட்டும் இல்லைன்னா அந்த கட்சி எங்களுக்கு இருந்திருக்காது. எப்படி சொல்றீங்க? கட்சியை காப்பாற்ற ஓபிஎஸ் இருக்காரு. அந்த ஜெயிலுக்கு மட்டும் அவங்க போலனா அவங்க முதலமைச்சர். இதெல்லாம் கற்பனைங்க. என்ன பண்றாங்க? உதயநிதி அவர்கள் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஆகும்போது யார் எதிர்ப்பு தெரிவிச்சா இல்ல வந்து என்ன சண்டை நடந்ததுன்னு சொல்லுங்க. ஒரு நாள் கூட ஒரு பெரிய போஸ்டர் தூக்கி ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஸ்டாலின் கருணாநிதி தலைவரோட மனோகர வசனத்தை பார்த்துதான் தமிழ் படிச்சோம். இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தனா திமுக நான் சொல்றேன். திமுகவை போல இன்னைக்கு வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சின்னத்துல இருக்கிற கட்சி வேற எந்த கட்சியும் கிடையாது. ஆனா ஜெயலலிதாவே வந்து இவங்க கிள்ளவங்க, காலம் மெச்சவங்க. தன்னோட மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணுங்கிறதுக்காக வைகோவை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினார். தவறு செய்தால் கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு இவங்க சொன்னாங்களா வைகோ நீக்கிட்டாங்கன்னு. அழகிரியம் தானங்க நாங்க நீக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்கள் எதை நோக்கி யார போராடி அவரு ஜெயிச்சு வருவாரு? ஏன்னா இப்போ திமுக அப்படின்றத மட்டும் தான் அவர் எடுத்துக்கிறாரு. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஸ்டாண்ட நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது அந்த கட்சி வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சேட்டன் லெவல்ல இருந்து இப்ப வந்து கிடையாது. அவங்க ஏன்னா அவங்களோட பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு நான் பதில் கொடுக்கணும். அவர் பேசின பதில் கொடுக்கணும். அவங்களோட கட்சியில ஒத்துமையா இருக்கிறாங்களா பாத்தீங்களா? ஒத்துமையா கிடையாது. எங்க கட்சியில ஒத்துமையா இருக்காங்களா? நிறைய பேர் இல்லையே. மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம். நீங்க அஜித்தா ஒரு எடுத்துக்காட்டு. மேல் மட்டத்துல நம்ம வந்து 19 நம்ம வந்து ஒரு விமர்சனங்களை முன்வைக்க முடியாது. ஆதாரத்தோட விமர்சனம். இப்போ பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எல்லாமே அங்கீகரிச்சுட்டாங்க. தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு எல்லாமே அங்கீகரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக இல்ல, ஜெயலலிதா இருக்கும் போதுதான் இருந்தது. இப்ப இவர் இருக்கும்போது அதிமுக இல்லன்னா அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை இருக்காரு. அவரு எவ்வளவு விமர்சித்தாரு எடப்பாடின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஓகேங்களா? இவ்வளவு விமர்சிச்சுட்டு எப்படி போய் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரே பார்ட்டியில சேர்றாங்க. அப்ப அந்த கட்சியில ஒரு நிலைப்பாடு கரெக்டா கிடையாது. யாரு இதுக்கு முன்னாடி சசிகலா. சோ அந்த பார்ட்டியில வந்து ஒரு கரெக்டா அவங்க ஒரு சர்டன் கரெக்டா யாருமே இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு சசிகலா எடுக்கிறதுல சசிகலா அவர்கள் உள்ள வந்துட்டாங்க. அவங்க ஏன் வரல? எப்போ வருவாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவாங்களா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிலைப்பாடுதான் அவங்க பார்ட்டியில போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து கேட்டிருக்காரு என்ன சேர்த்துப்பீங்களான்னு. அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா ஒரு 3 மாசம் கழிச்சு ஒன்னா சேர்ந்துப்பாங்க. அவங்க பார்ட்டியில வந்து நீ கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிற ஆள் யாரும் கிடையாது. அது ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கே தெரியும். 2016 கூவத்தூர்ல யார் யார் கார்ல போயிட்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்னென்ன நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கேல. ஓகேங்களா? அதனால அந்த கட்சியில எனக்கு வந்து நான் டிசைட் பண்றேன். ஏன்னா அவங்க டிசைட் பண்ற நிலைமையில கிடையாது எல்லாம். அதனால நீங்க ஏன்னா பிஜேபி தான் அவங்கள வழி நடத்துது. அதனால அதனால கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். முடிச்சோன்னு நான் சொல்றேன். கேட்டுங்க என்ன சொல்றாரு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இங்க இந்த பார்ட்டியை ரன் பண்ணல. வேற யாரோ ஒருத்தர் பிஜேபி தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் போயிட்டு இருக்க பார்ட்டி வந்து திருப்பி தமிழ்நாட்டுல எப்பவுமே
அதிமுகவை பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு வரைக்கும் சிஎம் சார்னு வீடியோ போட தெரிஞ்ச அவருக்கு பிஎம் சார் வீடியோ போட தினேஷ் சார், நான் முதல்ல ஒண்ணு. எந்த பார்ட்டிக்கு ஒரு நிமிஷம். இருங்க இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல ஆளுநர் என்ன பண்றாருன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் சொல்றன்றாருல. இவர்களுடைய கொள்கை எதிரியெல்லாம் இவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப நம்முடைய கொள்கை எதிரி கையில இருக்கிற ஆளுநர் என்ன சொல்றாரு, இந்த நாடு வந்து தமிழ்நாடு சொல்லக்கூடாது தமிழகம் சொல்றன்றாருல. அப்ப அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா இவங்க என்ன பண்ணிருக்குன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க, அவர் சொல்ற மாதிரியே தமிழக வெற்றி கழகம்னு வச்சாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது அப்பட்டமா தெரியும் பாஜகன்னு. ஆனால் இவங்க ஒரு போராட்டம் நடத்தும் போது வெளிப்படையாக பாஜகவை விமர்சிக்காமல் மாநில அரசு உள்ள விடக்கூடாது, கொண்டு வந்த ஒன்றிய அரசை நீங்க விமர்சிக்கல, உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற மாநில அரசை வந்து உள்ள விடக்கூடாது சொல்றீங்க. 2. அதுக்கப்புறமேட்டு இப்போ சிஎம் சார் நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல அலுவலகத்துல இருப்பேன் சினிமா டைலாக் பேச செஞ்சல, அதே மாதிரி பிஎம் சார் என்ற ஒரு வீடியோ ஏன் போட தெரியல. 1. சென்சார் போர்டுன்றது எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு கூட தெரியும். சென்சார் போர்டுன்றது ஒன்றிய அரசினுடைய கையில தான் இருக்கு, அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க. அதற்கும் மாநில அரசுக்கும் இல்ல மாநிலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுடைய படத்தை தடுப்பது ஒன்றிய அரசு, சென்சார் போர்டுன்றது தெரியுது. அப்போ நீங்க என்ன பண்ணனா உங்களுடைய கட்சியில இருக்கிற முக்கிய நபர் என்ன பண்ணனா தடுப்பது யாரோன்னு போறாரு. யாரோன்னா யாரு, செந்தில்வேலு அண்ணா சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்பா, இல்ல ரஷ்ய அதிபர் புதினா, இல்ல மம்தா பானர்ஜியா, இல்ல பக்கத்துல இருக்கிற பினராயி விஜயனா? இவரு வச்ச வாதத்துக்கு அவரு பதிலடி கொடுக்கணும். சோ இந்த பல காரணங்களாலதான் நீங்க திமுக களத்துல அதிமுக இல்ல, எங்க தலைவரும் அததான் சொல்லிட்டு இருக்காரு. எங்களோட எதிரி வந்து டிஎம்கே தான். ஓகேங்களா, எங்களை அது அப்படிருந்தே அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்களோட எதிரி டிஎம்கே தான். சார் உங்களுடைய பதில், உங்களுடைய பதில். அவர் தம்பி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா அதிமுகவை இயக்குது. இவர் மட்டும் இல்ல, அத்தனை அதிமுக எதிர்ப்பாளர்களும் அத்தனை எடப்பாடியார் மேல பொறாமையும் இப்படி எல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில இருக்கிறவங்களும் பிஜேபி தான் இயக்குது, பிஜேபி தான் இயக்குது. ஏதோ ஒரு இந்த பூச்சாண்டியை காட்டி சாப்பாடு கொடுப்பாங்களா, வந்துருவான்னு சொல்லி இவங்களுக்கு எதானாலும் அது ஒரு ஷீல்டு. பாரதிய ஜனதாவை சொன்னா நாம வந்து கரையேறிடலாம், அவங்களத்தான் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு தான் அவங்களுக்கு கீழே கண்ட்ரோலா இருக்காங்க, அவங்களுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை இவரே பிரயோகம் பண்றாரு. நேத்து பேசும்போது கூட சொல்றாரு, ஒருத்தரை சொல்லும் பொழுது திமுக தீய சக்திங்கிறாரு, அது ஓகே. ஆனா எங்களை சொல்லும் பொழுது ஊழல் சக்திங்கிறாரு. நான் என்ன கேக்குறேன், 3வது ஆண்டு விழா துவக்க விழா அதுல பேசும் பொழுது எங்க பார்ட்டியோட பேரை அவர் சொல்லல, விஜய் சொல்லல, பாஜக அதுல நக்கலா சொல்றாரு. நான் ஏன் சிரிக்கிறீங்க புரியுதா அப்படின்னு சொல்லி நக்கலா கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன், நேத்து அந்த விழாவில நீங்க பேசல, நீ அவ்வளவு பேர் முன்னாலும் பேசி விசில் சத்தத்தை கைதட்டல வாங்கிக்கிறீங்கல்ல, உன் படத்தை வந்து வெளிவிடாம இருக்கிற சூழ்நிலையில யூ ஆர் சஃபரிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குல்ல, உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல. ஒரு வார்த்தை உன்னால ஏன் பேச முடியல, ஏன் பேச முடியல அதை பத்தி? சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன், நான் சொல்லிடுறேன். முடிவுகள் சொல்லும் பொழுது சொல்றாரு, அதிமுக முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல. முடிவுகள் எடுக்கிறதுக்கு எப்படி அதிமுக முடிவு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல 2024 எம்பி எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு பிரச்சனையினால கூட்டு முறியறதுக்கு முன்னால பிரதமர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டம் நடக்குது. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி டெல்லியில் நடக்குது. மோடி நடுவில் உட்கார்ந்து இருக்காரு, பாரத பிரதமர் மோடி. அவரோட வலது கை சைடுல எடப்பாடியாருக்கு இடம் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம், அவ்வளவு முக்கியத்துவம். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறாரு, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. முக்கியத்துவம் கொடுத்துதான் அப்ப வந்து அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் கூட்டணி சில பல லோக்கல் இஷ்யூஸ்னால முறிஞ்சது. அதுக்குள்ள நான் வரல, மறுபடியும் சேர்ந்தாச்சு. நான் என்ன சொல்றேன், முடிவுகளை இவர் எடுக்க முடியாட்டி பியூஷ் கோயல் ஏன் வந்து எடப்பாடியாரை தேடி வராரு? எங்களால நீங்க டெல்லிக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு டிக்ளேர் பண்ணினாங்களா இல்லையா அந்த நாட்டோட ஹோம் மினிஸ்டர்? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்துல இன்சார்ஜ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஒரு விஷயம் தம்பி சொன்னாரா இல்லையா? அப்புறம் சொல்லிட்டு இவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு ஆள் இல்ல, ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் விமர்சனம் பண்ணின டிடிவி இப்ப வந்து எங்க தலைவரை வந்து வருங்கால முதலமைச்சர்னு ஏத்துக்கிறாரு. விமர்சனம் பண்ணின பாரதிய ஜனதாவோட அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு வந்து எடப்பாடியார் பொறுப்பேற்பார், அவர் தான் கூட்டணியோட தலைவர்னு சொல்லி எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக நான் மக்களை நோக்கி போகிறேன்னு சொல்லி இப்ப பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, சரியான ஒரு தலைமை இல்ல. ஒரு நிமிஷம்,
ஜெயலலிதா பிறகு தலைமை இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர், அதிமுக என்கின்ற அமைப்பிற்கு அதிகாரப்பூர்வமான செயலாளர் அன்வர் ராஜா அவர் வந்து திமுக சேர்ந்துட்டாரு. அப்ப அதிமுகவினுடைய அமைப்பு அங்க இல்லாத ஒரு விஷயம், அமைப்பு செயலாளர் ஒருத்தர் கிடையாது. இல்ல ஒரு விஷயம், கட்சியோட ரூல் ஒரு விஷயம். இவங்க கட்சியோட ரூல் எப்படி தெரியுமா? அம்மா இருக்கும்போது நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர பொது, வார்த்தைக்கு வார்த்தை, ஜெயா நியூஸ் எடுங்க, ஜெயா பிளஸ் எடுங்க, எல்லாத்துலயும் வார்த்தைக்கு வார்த்தை, பேனருக்கு பேனருக்கு வார்த்தை, எல்லாத்தையும் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா, நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மான்றாங்க. இவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு விதிமுறைகளை சொல்றேன். ஆனா அம்மா இறந்துட்ட பிறகு அண்ணன் பொன்னையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, கட்சியினுடைய விதியில வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் இல்ல சொல்லிட்டு. அப்ப இருக்கும் போதும் உங்களுக்கு அந்த விதி தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அம்மா இருக்கும் போது நிரந்தர பொதுச்சாளர் சொல்லிட்டு அம்மா இறந்துட்ட பிறகு எப்படி நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே போச்சு, அதுதான் அவர்களுடைய ஸ்டாண்டிங். சட்ட ரீதியாவா இருக்குது. ஒரு விஷயம், விதி எப்படின்னா வந்து அதிமுக சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் வந்து ரெட்டை லட்சணத்தை முடக்கும் போது நீங்க நீதிமன்றம் போறீங்களா? அப்ப ரெட்டை லட்சணம் உங்களுக்கு அவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுத்த ஒற்றை தலைமையா வந்து எடப்பாடி, அப்புறம் என்ன அவர்தான் நிரந்தர பொதுச்செயலாளர் வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்து அம்மா அவர்கள் 2 முறை சிறை செல்லும் போது யார வந்து முதலமைச்சரா சொல்லிட்டு போனாங்க? எடப்பாடியார் அவர்களையும் சொல்லிட்டு போனாங்க. அந்த உள்ள அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டர்களுக்கே மிகப்பெரிய துரோகி. எப்படி தெரியுமா? அவர் பேசக்கூடாது. சரி, ஓகே, தன்னுடைய தொண்டர்களே அவர் மட்டும் இல்லன்னா இந்த கட்சி வந்து இத்தனை வருஷமா இருந்திருக்காது. அம்மா இல்லையா? அம்மா, அவர் அம்மாக்கு அப்புறம் அவர் தானே காப்பாற்ற. அம்மா இருக்கும் போது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு விஷயம், உங்க கட்சியில சீனியாரிட்டி சொன்னாரு. எங்க பங்காளிக்குள்ள சொன்னா அது நீங்க பொதுவெளியில பேசக்கூடாது. டிடி விஜயநகரம் வந்து செய்தியாளர் டிடி விஜயநகரனுக்கு பின்னாடி இருந்தவரு எடப்பாடி டெபாசிட் இழக்க வேண்டும் சொன்னாரு. அதெல்லாம் வந்து அப்ப அவங்க நீங்க வாபஸ் வாங்க சொல்லுங்க. நீங்க வந்து அது உங்களுடைய பங்காளி சண்டை உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்குள்ள அரசியல் பங்காளி சண்டை கிடையாது. அப்ப பங்காளி சண்டை கிடையாது. அரசியல் சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலே சேர்த்தது செங்கோட்டையன் அவர்கள். ஒரு நிமிஷம் இருங்க. செங்கோட்டையனை அதிமுக விட்டு நீக்கினாரு. சரிங்களா? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளார வரதுக்கு முன்னாடியே வந்தவங்க வந்து நத்தம் விஸ்வநாதன்லாம் துரைமுருகன் இருக்காரு. ஒரு நிமிஷம் இந்த பாருங்க, ஸ்டாலினுக்கு முன்னால திமுக உழைச்சவன் எவ்வளவு பேர் இருக்கான்ல. துரைமுருகன் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து மந்திரியா இருக்காரு. அவரே வந்து வெளிப்படையா சொல்லிருக்காங்க, எனக்கு வேணான்னு சொல்லி ஓபிஎஸ் தானங்க பொதுச்செயலாளர் சண்டை போட்டிருந்தாரு. இன்னைக்கு இந்த கட்சி இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். யாரு? எடப்பாடியார் தான் காரணம். அப்பயே வந்து எடப்பாடியார் வந்து ஏன் வந்து சசிகலா அம்மையார் சசிகலா காலையா விழுந்து வந்து கட்சின்றால அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த வீடியோ நான் காட்டுறேன். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், சின்னம்மா அவர்கள் சொல்லிருக்காரு. அப்போதைய நிதித்துறை அமைச்சராகவும் இவங்க கட்சியில இருந்த முக்கிய நபர் ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா சொல்லிருக்காங்க. அதிமுக நீங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகனா வந்து எங்களுடைய எங்களோட உட்கட்சி, உங்களோட உட்கட்சியில இருக்கிற விஷயத்தை ஏன் சட்டசபைக்கு வருது? சரிங்களா? காலைல வந்து பொதுச் செயலாளர் வயசுக்கு வித்தியாசம் இல்லாம வந்து சரி சசிகலா காரணம் அம்மையாருடன் அத்தனை ஆண்டு காலம் சிறைவாசத்தையும் தன்னோட பகிர்ந்துக்கின்னு அம்மையார் அவர்கள் வெளியேற்றி இருக்காங்க. வெளியேற்றால் திரும்பி சேர்த்துக்கினாங்கல்ல. அப்ப அத்தனை காலமான வந்து இவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு கூவத்தூர்ல போட்ட கும்மாளம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அம்மையார் அவர்கள், அதாவது சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த வழக்குல மட்டும் உள்ள போனோம்னா அவங்க முதலமைச்சர், நீங்க எல்லாம் தானே சேர்ந்து ஒத்துக்குனீங்க. அவங்க உள்ள போயிட்ட பிறகு ஏன் நிலைமை மாறுது? அப்ப அது உங்க உட்கட்சின்றீங்களா? அப்ப அந்த உட்கட்சி பிரச்சனையான அம்மையார் சசிகலாவுடைய பேர் ஏன் தமிழ்நாடு சட்டசபையில ஒழிக்குது?
அதான் கேள்வி. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ சொன்னது தொண்டர்களின் துரோகின்னு சொன்னீங்க, அதுக்குத்தான் நான் ஆமா அவர் வந்து அவர் மட்டும் இல்லைன்னா அந்த கட்சி எங்களுக்கு இருந்திருக்காது. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இருப்பாங்க கட்சியை காப்பாற்ற. ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் தான் நீங்க இது பண்ணிட்டீங்க. கிடையாது, அவர் எடப்பாடி. ஓபிஎஸ் சரிங்க. இருங்க அம்மா நீங்க சொல்றீங்க இன்னைக்கு துரைமுருகனே அதிகாரத்தோட வந்துட்டீங்களா? உங்க கட்சியில எது கொண்டு வர உதயநிதி ஸ்டாலின் வயசுல மூத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, மூத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் வந்து துரைமுருகன் அண்ணா பத்தி பேசுனாங்க. அப்படி இருக்கும்போது துரைமுருகன் அண்ணன் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து பிரஸ் மீட்ல சொன்ன எனக்கு தலைவர் பதவி வேணானே. ஆனால் இவர்களுடைய கட்சியில வந்து ஓபிஎஸ் அவர்கள் போர்க்குடி தூக்குனாங்க. அவரு சொன்னாரு உதயநிதியை உள்ள கொண்டு வரதுக்கான காரணம் என்ன. இப்போ சொல்றேன், கட்சியில உதயநிதி உள்ள வந்தாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எப்படி சட்டசபை உள்ளார வந்தாருன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக வந்து கட்சியினுடைய செயற்குழு கூடி ஒரு மனதாக எந்த ஒரு கோஷ்டி மோதலும் இல்லாம எந்த ஒரு இருதரப்பு மோதலும் இல்லாம இங்க இபிஎஸ் ஓபிஎஸ் மோதிக்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் மேல வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி போடுற அநாகரிகமான செயல்ல ஈடுபட்டாங்க. அந்த மாதிரிதான் இருங்க. அந்த மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்காம கட்சி தொண்டர்களுடைய ஒருமித்த ஆதரவோட அவர் கட்சி உள்ளார படிப்படியா வந்தாரு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணாரு, அப்புறம் இளைஞர் அணி செயலாளர் கொடுத்தா அப்படி வந்தாரு. சட்டசபை உள்ளார் எப்படி பண்ணானா சேப்பாக்கம் மக்களினுடைய ஆதரவை பெற்று தேர்தல்ல நின்று ஜெயிச்சு உள்ள போனாரு. அதுக்கப்புறமேட்டு அமைச்சரவை கூடி அவரை துணை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. அமைச்சர்களுக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க வரும்போது துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை நடந்தது. ஓபிஎஸ் அண்ணனோ இபிஎஸ் அண்ணனோ இருக்கும்போது ஆரம்ப காலகட்டம் அப்புறமேட்டு ஒன்னா ஒத்து போய் சரி நான் துணை முதலமைச்சரா இருக்கிறேன், நீ முதலமைச்சரா. ஆனா இங்க அந்த மாதிரி சண்டை எல்லாம் நடக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்தாரு. ஆனா இவங்க அதாவது எப்படிங்க சினி ஃபீல்டில் நடிச்சுட்டு எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இவர் சொன்னதுக்கு இவங்களுக்கு இடையில முதல்ல சண்டை போட்டுட்டாங்க, அப்புறம் ஒத்து போனாங்கன்னு சொல்லி தம்பி சொல்றாரு ஓபிஎஸ் கதையெல்லாம் சொன்னாரு. உதயநிதி எத்தனை படி ஏறினாரு? எப்படி நீங்க துணை ஒருமித்த கருத்துடன் கட்சியினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடி ஒருமித்த கருத்துடன் சொன்னா மட்டும் ஓபிஎஸ் அவர்கள் மேல பாட்டு தூக்கி ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர். புரியுதுல? அப்படி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மேலே பாட்டில தூக்கிப்பட்ட கட்சி இந்த கட்சி. ஆனால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் பொதுக்குழு கூடிச்சா இல்ல, செயற்குழு கூடிச்சா இல்ல. இவங்க எல்லாம் கூவத்தூருக்கு போனாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்ப உள்ள அர்ஜென்ட்டுக்கு இல்லங்க. சரி அப்ளை பண்ணோம், இது ப்ராப்பரா பண்ணோம். அப்பவே அது ப்ராப்பரா பண்ணல. நம்பி கோர்ட் உத்தரவுப்படி கூடின பொதுக்குழு இது நல்ல நான் வச்சிருக்கேன். சரி அப்ப முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னாங்க. அந்த ஜெயிலுக்கு மட்டும் அவங்க போலனா அவங்க முதலமைச்சர் இதெல்லாம் கற்பனைங்க. அப்படி இருக்கிற என்ன பண்றான்னா அந்த வித்யாசாகர் டெல்லியில போய் உட்காந்து வித்யாசாகரனுடைய அழைப்பிற்காக அதிமுக காத்து கொண்டிருந்து அவரு கூப்பிட்டுட்டாருன்னா இவங்க போய் பதவி ஏற்கிற மாதிரி. ஆனா அவர் கூப்பிடல. அப்ப என்னாச்சு, இந்த சொத்து குவிப்பு உள்ள வரும்போது இவங்க ஜெயிலுக்கு போன பிறகு அது வந்து அப்படியே காட்சிகள் மாறின. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை நான் சொல்றேன்ல. அம்மையார் சசிகலா அவர்கள் உள்ள வந்தாங்க, பாட்டில தூக்கி போட்டாங்க, செயற்குழு கூடுச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு நான் இவ்வளவு சொல்றேன்ல. உதயநிதி அவர்கள் கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளர் ஆகும்போது யார் எதிர்ப்பு தெரிவிச்சா இல்ல வந்து என்ன சண்டை நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் இதுக்கு பதில் சொல்றேங்க. கருணாநிதி முதலமைச்சர் உயிரோட தானே இருந்தாரு. ஒரு நாள் கூட ஒரு பெரிய போஸ்டர் தூக்கி ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு தகுதி இல்லாதவர் ஸ்டாலின். கருணாநிதி அப்படி இல்ல. கேளுங்க, அப்புறம் யார் வந்து பொருளாளர் என்ற பொறுப்பை யார் கொடுத்தது? திருப்பி செயலாளர் என்ற பொறுப்பை யார் கொடுத்தது? மேயர் என்ற ஆட்சி பொறுப்பு பொருளாளர் ஆக்குறாங்க. கட்சியினுடைய பொருளாளர் ஆக்குனாங்க யார? இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். ஒரு நிமிஷம் முன்னாடியே துணை முதலமைச்சர் அப்படி இருக்கும் போது முதலமைச்சர்
எங்களுடைய வாரிசாக வேற ஆளே இல்லையா? உன் கட்சியில வேற ஆளே இல்லையா? செயற்குழுவுடைய முடிவு என்ன செயற்குழு ஆமா, எங்களுடைய செயற்குழு முடிவு. அதுதான் நானும் சொல்றேன். அதுதானே நானும் சொல்றேன். ஆனால் வந்து அவங்க இந்த போர்க்குடி தூக்குனாங்களே, போர்க்குடி தூக்குறாங்க. தலைமை பொறுப்புக்கு ஒரு ஆளே இல்லையா? செயற்குழு ஒப்புக்குச்சு, செயற்குழு பொதுக்குழு ஒப்புக்குச்சு, எல்லாம் அது இல்லாம வந்து இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர்கள் எல்லாம் ஒத்துக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த இளைஞர் அணி யாருக்கும் வந்து ஒரு உப்பு சரி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இளைஞர் அணி செயலாளர் ஆக்கணும்னா இளைஞர் அணி சார்ந்த அத்தனை மாவட்ட அமைப்பாளர் ஒத்துக்கினாங்க. அது சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருடைய வழக்கு இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் இவங்க கட்சியோட நீக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தெரியாது. ஓபிஎஸ் நீக்க வேண்டிய காரணம் என்ன? தினேஷ், நான் சொல்றேன். ஓபிஎஸ் ஏன் கட்சியை விட்டு நீக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. கேட்டீங்களா? இப்பதான் நாங்க நீக்கிறோம் கட்சியை விட்டு. இப்ப நீக்கி இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், தர்ம யுத்தம் சொல்லி ஆரம்பிச்சது யாரு? ஓபிஎஸ். யாரு எதிர்த்து ஆரம்பிச்சாரு? அம்மையார் சசிகலாவை அவர்களை எதிர்த்து ஆரம்பிச்சாரா? சசிகலாவை எதிர்த்தானே ஆரம்பிச்சாரு. எடப்பாடியார் வந்து அப்ப யாரு நீக்கினாரு? சசிகலா அம்மையார் நீக்கினார். யார் சொல்லி? ஓபிஎஸ் சொல்லி. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. அதே போலதானே டிடிவி தினகரனும் அதே போலதானே தினகரனே நீக்கிறாங்கல்ல. நான் சொல்றேன், யார் சொல்லி? ஓபிஎஸ் சொல்லிதான் நீக்கினாரு. இருங்க, தினகரன் யார் நீக்க சொன்னது? ஓபிஎஸ் தான் சொன்னாரு. தினகரன் சேர்த்துக்கிட்டீங்களா? ஓபிஎஸ் மனம் வந்து பிரஸ் மீட்ல சொன்னாரு சேர்த்துக்கணும். பார்த்துதான் நாங்க வந்து தமிழ் படிச்சோம். தலைவரோட மனோகர வசனத்தை பார்த்துதான் தமிழ் படிச்சோம். இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா திமுக ஆட்சி நடக்கிறா. நான் சொல்றேன், இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா திமுக தடுக்க முடியாதுன்னு பேசினவரு. நான் என்ன சொல்றேன், சொல்றாங்கல்ல, அப்ப எம்ஜிஆர் சொல்லலையா? பழைய வரலாறு என்னன்னா, கருணாநிதி போல என்னால கட்சி நடத்த முடியல எம்ஜிஆர் சொல்லிருக்காருன்றது பல ஆண்டு காலம். நீங்க சொன்னீங்க பழைய வரலாறு சொல்லிட்டு, அதே போலதான் இதுவும் பழைய வரலாறு. ப்ரூஃப் இருக்கு. நான் நான் அதே மாதிரி நடந்தது. கருணாநிதி மாதிரி கட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லுங்க. கருணாநிதி போல கேடுகட்ட கட்சி நான் நடத்த மாட்டேன்னு நாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேடுகட்ட கட்சி நடத்தா உங்களுடைய சின்னமானது கிட்டத்தட்ட உங்களுடைய சின்னம் இந்தியா சொல்றாங்கல்ல, கேடுகட்ட கட்சி நடத்துற இந்தியாவிலேயே எங்களோட திமுகவுடன் ஆரம்பிச்ச கட்சி எத்தனையோ கட்சி காணாம போச்சு. ஆனா இருங்க அவர் சொல்றாருல அப்படி இருக்கும்போது திமுகவை போல இன்னைக்கு வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சின்னத்துல இருக்கிற கட்சி வேற எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் அதிமுக 2 முறை சேவல் சின்னம் ஞாபகம் இல்லையா? ஆனால் ஜெயலலிதாவே வந்து இவங்க கிள்ளவங்க, காலம் பெற்றவங்க. எல்லாமே தெரியுங்க. வாகன வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டது யாரு? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்ன நான் சொல்லுங்க. நான் சொல்றேன், அதிமுக காரங்க எல்லாம் அவங்களுக்கு கெடுதி பண்ணாங்க, இவங்களுக்கு கெடுதி பண்ணாங்கிறாங்கல்ல. வைகோவை கருணாநிதி நீக்கிறாரு. வைகோ திமுகவுக்காக போராடினவர், திமுக வளர்க்கணும்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லா உழைச்சவர் வைகோ. திமுக தான் எனக்கு, கலைஞர் தான் எல்லாம். நான் கலைஞர்னு சொல்ல மாட்டேன், அவர் சொன்னது கலைஞர் தான் எல்லாம், திமுக தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணினவர் வைகோ. தான் பையன் வரணுங்கிறதுக்காக வைகோ மேல கொலைப்பழி சுமத்தி, எப்படி கொலைப்பழி? நடந்ததா இல்லையான்னு சொல்லி மூத்தவங்கள்ட்ட கேளு. நான் சொல்றத நீ கேட்டுட்டு அப்புறம் பேசு. சொல்லுங்க. தன்னோட மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணுங்கிறதுக்காக வைகோவை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினார். என்ன தெரியுமா சொன்னாரு? விடுதலை புலிகள் மூலமாக வைகோ என்னை கொல்ல பார்த்தார். கருணாநிதியோட குற்றச்சாட்டு. விடுதலை புலிகளை வச்சு என்ன கொல்ல பார்த்தவர் வைகோன்னு சொன்னவர் யாரு? இவங்க சொன்னவங்க. இந்த மாதிரி பேசிட்டு நீங்க எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. தவறு செய்தால் கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு இவங்க சொன்னாங்களா வைகோ நீக்கிட்டாங்கன்னு. அழகிரியம் தானங்க நாங்க நீக்கணும்.